முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அவரது கட்சி நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். கடாமுருகன் மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கோம். என்னப்பா கேஸ்? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஜூன் 20ஆம் தேதி திருச்செந்தூரிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். எனவே தாவேகா நகர செயலாளர் செல்வம் என்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது புகார் கொடுத்திருந்தார். புகார் அளித்ததன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவாங்க. முதல்வர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது. மூஞ்ச பாருங்க, அடுப்பு மாதிரி. எனவே தன்னை விரைவில் கைது செய்வார்கள் என்பதை உணர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார். இந்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடியானது. ஏற்கனவே 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அவர் எப்படி பேச வேண்டும் என்பது குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்க வேண்டும். அதன் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் காவல்துறை சார்பிலே நீதிபதி முன்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 1967ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழகத்தை திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான் ஆளுகின்றனர் எனவும், எனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனுதாரர் இது போல பேசலாமா எனவும் இது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் காரணமாக இந்த மனு என்பது தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அறிவித்திருந்தார். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியெல்லாம் தின்னு தீர்த்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து இதை பத்தி உங்க கருத்து? கீச்சிடுவேன் அவனை. தைரியம் தான் மன்னார்படிக்கு வர சொல்லுங்க. அவனை தொங்க விட்டுருவாங்களான்னு சொல்லுங்க மேல தூக்கி. அழகாக படுக்க வைத்தோம். ஷாலினியும் உதயநிதியும் மூடிட்டாங்கன்னா போக சொல்லுங்க இந்த ஏரியா விட்டு. அப்ப அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அண்ணாவும் ராஜாஜும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர்கள்லாம் வந்து முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஆர் ராசா. இத பத்தி உங்க கருத்து என்ன? ஆர் ராசா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவரு ஊழல் பண்ணிட்டு உள்ள இது பீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அவருக்கு இந்த தகுதியே கிடையாது. பேசுறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ஆர் ராசா சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்னக்கா? அவன் தான் முதல் நாதாரி. இப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்பட்டு நல்ல ஆட்சி நடக்குது, அதனால அவன் ஒரு நாதாரி வந்து பேசுறான். அப்பாலினுக்காக காத்திருக்கான் தமிழ்நாடு. அதெல்லாம் ஒண்ணே கிடையாது. இவர்தான் அடுத்த ஆண்டு இவர்தான். அதெல்லாம் சும்மா அவங்க பேர் ஆசை அவங்களுக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கு அப்படின்றாரு. அவர் வந்து காத்துன்னு இருப்பார். தமிழ் இன்னைக்கு வந்து சட்டசபையில எப்படி பேசுறதுன்னு கண்ணாடி முன்னாடி ஸ்கிரிப்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பல. ஆமா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பல்ல. பேச்ச பாத்தீங்களா பிள்ளைங்க மாதிரி? நானும் எங்க சேகர் மாமாவும் ஒரே பிள்ளைங்க தான். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பல்ல, தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பர்மா பஜார்ல பணங்கா விக்கிற 60 பழசான பாட்டி மாதிரி இருந்துங்க. என்ன மாதிரி பேச்சு பேசுது பாரு. பிள்ளைங்கன்னா இதான் பிள்ளைங்க பல்து. அதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பல்ல விஜய் சார். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பல்ல. என்ன குத்தவளுக்கு ஏத்த போன இடத்துல குமுறு கஞ்சி காசுனாங்கல்ல, அதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பல்ல. அதாவது எங்க மேஜிக் ஷோ மேயர் குத்துவிலுக்கு ஏத்த போன இடத்துல குமுறுனாங்க. அது வேற விஷயம். என்ன கதைனா, அந்த அவ்வளவு குமுறியும் தப்பிச்சு எப்படியோ வெளியே ஓடியாந்து 4 மைக்கை பிடிச்சி இது புரோட்டோகால் பிரகாரம் ஒரு ரூல்ஸ் பேசினாங்க. அப்பவும் தூக்கி போட்டு சால்னா ஊத்தி பெய்னு பேசி புரோட்டா போட்டாங்க நம்ம புரோட்டோகால் பிரியாவ. கரெக்டா இல்லையா? அந்த வன்மம் தான், வேற ஒண்ணு இல்ல. அந்த வன்மம் தான் தெரிக்குது. என்ன பிள்ளை, ஏன் பிள்ளை? சேகர் பாபு பிள்ளை நாங்கெல்லாம் சேகர் பாபு ஷோக்கான பிள்ளை நாங்கெல்லாம். குச்சமே இல்ல. ஓடு நீ ஓடு. என்னடா எங்க போனாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறீங்க? டேய், ஒப்பாரி நாங்க வைக்கல. ஆமா, அந்த வேலையெல்லாம் எங்க தலைவரே பார்த்துப்பாங்க.
தோத்த உடனே ஆமா தோத்துட்டோம், தோத்ததுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு நீ மட்டும் ஏத்துக்க கூடாதுக்கா. நீ கிட்னி திருடி சாட்ட மாமா பச்சோந்தி அக்கா எல்லாரும் புலம்பியே உங்க கட்சியை பாடி ஏத்துட்டீங்களேக்கா. தோத்த ஒரு கட்சிக்கு இவ்வளோ நேரமா இவ்வளோ பேர் உட்காந்து என்ன பேசுனாங்கன்றதை கேட்டுட்டு இருக்கோம். அங்க இருக்கிறவங்க மொத்தமே 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எப்படி புழுவது பத்தியா ஸ்பீக்கர் அக்கா? சார் இது என்ன கட்சின்னு தெரியுமா? திருட்டு முன்னேற்ற கழகம், ஒப்பாரி முன்னேற்ற கழகம், ஓடுகாடி கழகம். கல்யாண வீடுகள்ல அரசியல் பேசுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகளே. கல்யாண வீட்டுல தான் அரசியல் பேசுவோம். அரசியல் மீட்டிங்ல ஆட்டக்காரி கூப்பிட்டு ஆட விடுவோம். பாருங்கடா எங்க அரசியல் அறிவு பாருங்கடா. ஆட்டக்காரி கூப்பிட்டு ஆட ஒரு அரசியல் அறிவாடா. எப்படியாவது அரசு கவிழ்ந்து விடாதா என்று திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயம்தான் காரணம். அவங்கள எப்படியாவது செட்டில் டவுன் ஆகக்கூடாது, ஆட்சியை கவுத்தணும்னு துடிக்கிறது திமுக. கடந்த 2 நாட்களாகவே தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. IDPS மற்றும் நிறுவனத்தை நடத்தி வரும் யூடியூபர் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கரூரை சேர்ந்த மேலும் 2 என்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவன்ற காரியம்லாம் மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் உண்டாக்குது. போய் நீ கவர்மெண்ட்டை கவுக்குற வேலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் 2 இல்லத்திலும் இன்று காவல்துறையினர் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் திமுகவின் மாநில அளவிலான அந்த விளையாட்டுத்துறை பிரிவில் நிர்வாகிகளாக பொறுப்பு வகித்து வருகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க, திருச்சி கிழக்கில் நீங்க நிக்க போறீங்களா அப்படின்றதுக்கு இல்லைன்னு சொல்லல, அவர் பரிசீலனையில் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு ஸ்டார் பிளேயர் இறங்குறாரு அப்படின்னா இடைத்தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா தானே இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். தோத்துட்டாருன்னா இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? It's a very difficultly win to DMK party. No problem. No. I am not crying. எவ்வளவு அசிங்கமாயிடும். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. I am not crying. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல So I saw all the 3 வந்துருச்சு. மீண்டும் தோல்வினா அது அசிங்கங்க அது. ஐயோ கடலையே கவுத்துட்டானுங்களே. ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே, தோத்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்ந்தே குளத்தூர்ல தோத்தீங்க. ஒரு கூட்டணி கட்சி உங்க கூட கிடையாது. குளத்தூர்ல தனி மரமா தான் நிக்க போறீங்க. திமுக தேர்தல்னா பம்பரமா சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கதை இப்ப கிடையாது. தேர்தலில் திமுக பம்பரமா சொல்லுவான்லாம் நான் சொன்னது உண்மைதான். இந்த தேர்தலில் விஜய்ன்ற சூறாவளி முன்னால அந்த பம்பரம் எல்லாம் பறந்து போச்சு. ஏவா வேலு, திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. பல இடங்களில் சாலைகளை போடாமல் கணக்கு காட்டி பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 பினாமி நிறுவனங்கள் மூலமாக பல சாலைகளை அமைக்காமலேயே பணத்தை சுருட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பார்ட்டி ஃபண்ட் அது பார்ட்டிக்கு தான் போயிருக்குமா சார், இல்ல எப்படி அது பார்ட்டி ஃபண்ட்ன்றது குடும்பத்துக்கு போயிருக்கும், அவ்வளவுதான். வரலாறுல இல்லாத தமிழ்நாடு வரலாறுல ஆளுங்கட்சியோட யூனியன் உட்பட பார்ட்டி ஃபண்ட் கேட்டு மிரட்டுறாங்கன்னு டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வரலாறு காணாத நிகழ்வு. ஒரு நடவடிக்கையுமே ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுக்கல. We are proud கொத்தூஸ். ஏண்டா வக்கீலா இருந்தா வக்கீல், நான் ஒரு வக்கீல்னு பெருமைப்படலாம். நான் ஒரு டாக்டரா இருந்தா ஐ எம் டாக்டர் அப்படின்னு பெருமைப்படலாம். இந்த டென்சிடிஎம்கே மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒத்தடிமையா இருக்க பெருமைப்பட ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சது. எங்கடா நீங்க இதுக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு தோணுச்சு அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாங்கல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தூக்குல எல்லாம் போட்டாங்க நிறைய பேரை. அவங்களோட ஆத்மாலாம் இவனுங்களோட இந்த ஸ்பீச்சை கேட்டா என்ன நினைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. We are proud கொத்தூஸ். தில்வாலே புத்தினைக்கா போட்ட மாதிரி இருந்திருக்கும்.
அவங்க ஆத்மாக்கலாம். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வு இருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் வீராக பேணுபவர் வருவர், உயர்வை உயர்த்துவர். நாங்கள் குத்தறிஞர்கள் தான். தில்வாலே புச்சு தேனே சாய். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.